தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து தேவ சித்தமே என் நோக்கம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்களை படைத்த தேவன் நீர், எங்கள் பரம தகப்பன் நீர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உன்னதர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். மேகங்களுக்கு மேலாக, வானங்களுக்கு மேலாக உம்முடைய சிங்காசனத்தை அமைத்து வீற்றிருக்கிற நல்ல தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினபடியால் ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்களுக்காக நல்ல திட்டங்களை நீர் தீட்டியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை ஆசிர்வதிக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களுக்கு தயவு பாராட்டுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனை, நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய சித்தத்தை தேடி அதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவைப் போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை எங்கள் நோக்கமாக, எங்கள் லட்சியமாக வைத்து அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி யாருக்கெல்லாம் தெய்வீக சுகம் தேவையோ அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய ஜனத்தோடு நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வெற்றி பெற செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். செழிக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தாரையும், அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பரிபூர்ணமான விதத்தில் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்கள் தொழில், அவர்களுடைய வருமானங்கள், அவர்கள் வேலை, அவர்களுடைய ஊழியங்களை நீர் பூரணமான விதத்தில் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான நோய்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பலவிதமான தீமைகள் சகலத்திற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே எங்கள் தேவன், எங்கள் கோட்டை, எங்கள் அரண், நாங்கள் நம்பி இருக்கிற தேவன். தாப்பனே, நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எங்கள் கேடகம், எங்கள் ஜீவனின் பலன். பிதாவே, நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற சகல கிறிஸ்துவர்களையும் தாப்பனே, நீர் துன்மார்க்கமான மக்களின் கையிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவிசுவாசிகளின் கைகளிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீய கிரியைகளுக்கும் விலக்கி, எல்லா விதமான எதிர்ப்புகளுக்கும் அவர்களை விலக்கி தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் செழிப்போம், நாங்கள் முன்னேறுவோம், நாங்கள் ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்பொழுதுமே இது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கோங்க. தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபை, அவர் தயவு, அவர் உதவியை பெற்றுக்கொள்வதை ஒரு அனுதின பழக்கமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாளில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, போக்கிலும் வரத்திலும் ஏதாவது ஒரு பிரேக் டைம். அப்போ கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை கொஞ்சம் துதித்து, அவரை போற்றி, அவரை நோக்கி பார்த்து அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி செஞ்சு பழகுனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேவனுடைய கரத்தை அனுபவிக்கிறவர்களாக மாறுவீங்க. பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசிக்கும்போது அவர் தன்னுடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார்.
அவருடைய நன்மையை வெளிப்படுத்துவார். அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய நன்மைகளை ருசி பார்க்கிறவர்களாக மாறுவீர்கள். சங்கீதம் 34 போங்க. சங்கீதம் 34. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நம்முடைய தேவனை குறித்து வேதம் இப்படியாக போதிக்கிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணுமா? ருசித்து பார்க்கணுமா? அந்த ருசித்து பார்க்குற அந்த அனுபவம் எப்போ வரும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது பாருங்கள், நம்மை படைத்தவரை நோக்கி பார்க்கும்போது அவர் தன்னுடைய அலாதி அன்பினாலே, இரக்கத்தினாலே, காருண்யத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறார். ரைட். தன்னுடைய உதவியை, துணையை வெளிப்படுத்துகிறார். ரைட். அதனால் அவரை நோக்கி பார்ப்பதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கொள்ளுங்க. பெருசாக அரை மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு நான் இதை எல்லா நேரமும் சொல்லலை. பாருங்கள், நம்ம டெவோஷன் டைம்னு ஒரு டைம் வச்சுருக்குறோம் இல்லையா? கர்த்தரை தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். காலையிலையோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ. நான் கர்த்தரை தேட போகிறேன், அவர் சமூகத்தில் இருக்க போகிறேன், அவர் வார்த்தையை வாசிக்க போகிறேன், தியானிக்க போகிறேன் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்குறோம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அவரை நோக்கி பார்த்து அவரை போற்றி அவர்கிட்ட இருந்து ஒரு சில நன்மைகளை, ஒரு சில வாக்குத்தத்தங்களை சொல்லி அதன் அடிப்படையில் அவரை துதித்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள பழகுங்க. ரைட். அவரை நோக்கி பார்த்து பலத்தை பெற்றுக்கொள்ள பழகுங்க. இதெல்லாம் அனுதினமும் செய்யும்போது அதை உங்களை ட்ரெயின் பண்ணும் பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு பழகினவங்க ஒரு முக்கியமான காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது, இல்லை ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வரும்போதோ, இல்லை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதோ தேய்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், என்னை படைத்த தேவனை நான் நோக்கி பார்க்கணும். என்னுடைய தேவனை நான் நோக்கி பார்க்க போகிறேன். அவரிடத்திலிருந்து, அவர் கரத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அவர் கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அவருடைய ஆதரவு, அவருடைய பலன், அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அவருடைய பலத்தில் நான் இருக்கும்போது, அவருக்குள் நான் பலப்படும்போது என்னால் எந்த நன்மையும் செய்து முடிக்க முடியும், எந்த எதிர்ப்பையும் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும். இங்கிலீஷில் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் திரும்ப 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 செஞ்சு பழகும்போது அந்த ஒரு டைம் வரும்போது, இல்லை அந்த சூழ்நிலை வரும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை செய்யும். நீங்கள் யோசித்து பார்த்து இதை நான் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அதை பழக்க விட்டதுனால உங்கள் மைண்ட் அந்த நேரத்தில் அந்த டயத்தில் கரெக்டாக அதை செய்யும், நினப்பு வச்சு செய்யும். அதான் த பவர் ஆஃப் ஹேபிட். ஒரு பழக்கம், அதுடைய வல்லமை அதுதான். அதனால தான் பாருங்கள், அனுதினமும் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செஞ்சு பழகும்போது ஆபத்து நாளில் வாய் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை துதிக்கும், கண்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப்படும். உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் ட்ரைனிங்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். செஞ்சு பழகுங்க. இது இப்பையும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் நன்மையை உண்டு பண்ணும். எதிர்காலத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், ஹல்லேலூயா, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதான் நம்முடைய இந்த போதனை தொடரின் டெக்ஸ்டாக தான். எபேசியர் 2:10. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அதாவது அவருடைய கை வேலைப்பாடாக இருக்கிறோம். ஒர்க்மன்ஷிப். இப்போ வந்து ஒரு சிற்பி வந்து ஒரு சிலை செதுக்கிறான் இல்லையா, இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் வரைகிறான் இல்லையா, அது அவனுடைய கை வேலைப்பாடு. ரைட். பார்த்து பார்த்து எது எப்படி இருக்கணும், எந்த உயரம் இருக்கணும், எந்த விதத்தில் இருக்கணும், ரைட், கலர் என்ன இருக்கணும், எவ்வளவு எந்த மாதிரி சூழலில் இருக்கணும், இப்படி பல காரியங்களை யோசிச்சுன்னு பார்த்து பார்த்து கவனமாக ஜாக்கிரதையோடு வடிவமைக்கிறாங்க இல்லையா. ரைட். அந்த விதத்தில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நாம் தேவனுடைய செய்கையாய் கை வேலைப்பாடாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவைகளை? அந்த நற்கிரியைகளை. முன்னதாக அப்படின்னா எந்த காலத்தை குறிக்கிறது? நீங்கள் முதல் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் போதிக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ அவர் முன்னதாகன்னு சொல்லும்போது முந்தானத்து கிடையாது, ரைட், இல்லை போன மாதமோ இல்லை போன வருஷமோ இல்லை நம்ம பிறந்த அன்னைக்கோ கிடையாது, இல்லை நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த திசத்தில் கிடையாது. முன்னதாக அப்படின்னு சொல்லும்போது உலக தோற்றத்திற்கு முன்பாக இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலக தோற்றத்திற்கு முன்பாக கர்த்தர் நம்மை குறித்து நினைத்தார், கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தார், கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றும்படி நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு ஒரு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அதே விதத்தில் கர்த்தர் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு. போன வாரம் பார்த்தோம், மனு குலத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி இரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டியாக நம் ஆண்டவராகிய இயேசு முதலாம் வருகையில் அனுப்பப்பட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு பிதாவுடைய அந்த சித்தத்தை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றும்படி, ரைட், ஒரு நோக்கத்தோடு வைராக்கியத்தோடு வாழ்ந்தார். அவர் ஃபோக்கஸ் பூரா அதில் தான் இருக்குது. என் பிதாவுடைய விருப்பம், அவருடைய கிரியைகளை நான் நிறைவேற்ற வேண்டும், அவர் சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யவே பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தேன், அவருடைய சித்தமே என் உணவு. இப்படி பல விதங்களில் கர்த்தர் வந்து அந்த பிதாவின் சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். 12 வயசு பிள்ளையாக இருக்கும்போது கேட்குறாரு பாருங்க, என் அப்பாவுடைய வேலையை நான் பார்க்க வேணாமா, உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு தன்னுடைய தகப்பன்ட்டையும் பெற்றோர்ட்டையும் சொல்கிறாரு. யோசேப்பு மரியாள்கிட்ட, என் பிதாவுடைய வேலையை நான் பார்க்க வேண்டாமா? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு தேவாலயத்தில் இருக்கிறாரு. பல பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே, வேத பாரகர், ஞானிகள், பரிசேயர், சதுசேயர், இப்படி பல விதமான அந்த தேவ வார்த்தையில் தேர்ச்சி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இவர் உட்காந்துருக்கிறார். உட்காந்து அவங்களுடைய போதனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வார்த்தைகளை கேட்குறாரு, அதை புரிஞ்சுக்கிறாரு, அந்த காரியங்களை குறித்து கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஹல்லேலூயா. அவருடைய அந்த இன்டராக்ஷனை பார்த்துட்டு பேச கேட்ட யாவரும் வந்து எவ்வளோ புத்தி, சின்ன வயசில் இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளோ அருமையாக கேள்வி கேட்குறாரு, என்ன ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரமிக்கிறாங்க. ரைட். அந்த நேரத்தில் மரியாளும் யோசேப்பும் வந்து இயேசுவை கண்டுபிடிச்சிட்டு மரியாள் கேட்குறாங்க, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தாப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என்ன ஒரு கேள்வி பாருங்க. எதுக்கு தேடினீங்க? நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? தேடாமல் அப்படியே வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. ஏன் என்னை தேடினீர்கள் அப்படின்னா, நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இல்லை, ரைட், என் பிதாவுடைய காரியங்களில், என் பிதாவுடைய அந்த வேலையில், என் பிதா எனக்கு நியமித்திருக்கிற அந்த வேலையில். இங்கிலீஷில் அருமையாக ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க, ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். தேவன் எனக்கு கொடுத்த பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அந்த தேவ திட்டத்தை சொல்கிறார். ரைட்.
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? ரைட். என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதை எங்கே செய்ய முடியும்? அந்த அந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் தேவாலயத்தில் தானே. இப்போ நான் அங்கே தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. என் பிதாவுடைய வேலை எங்கே நடக்குதோ அங்கே தானே நான் இருப்பேன். என்னை எதுக்கு தேடினீங்க? நான் வேறு எங்கே போகிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்ன ஒரு ஃபோக்கஸ் பாருங்கள். 12 வயசில் அதே ஒரு நோக்கம், ஒரு வைராக்கியத்தை நீங்கள் அவர் ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கப்புறமும் பார்க்கலாம். எங்கே போகணும்னாலும் எங்கே வரணும்னாலும் அவர் பிதாவுடைய ஆலோசனையின்படி வழிநடத்துதலின்படி தான் அவர் செய்கிறார். என்ன பேசுகிறோன்றதையும் பிதாவுடைய வழிநடத்துதலின்படி தான் செய்கிறார். சகலத்தையும் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. ரைட். நாம் பிதாவுக்கு அடுத்தவைகளில் ஈடுபாடுள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக, நோக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த கிறிஸ்டியன் வே. சில சமயம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு மாற்றத்திற்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுறோம். இயேசுவை விசுவாசத்தை ரசிக்கப்பட்டேன், இந்த பாவத்திலேருந்து விலகினேன், அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து விலகினேன், அந்த தீமையிலேருந்து விலகினேன், ரைட், இப்போ நல்லா இருக்கிறேன், ரைட், அதோடு நிப்பாட்டிக்கிறோம். ரைட். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் இருக்குது. ரைட். அது நல்லது. ரைட். பாவத்தை விட்டு விலகணும். ரைட். அந்த தீமையான காரியங்கள்லேருந்து விலகணும், கட்டுகள்லேருந்து விடுவிக்கப்படணும், பாடுகள்லேருந்து விடுவிக்கப்படணும், வியாதிகள் குணமாகணும், கடன் பிரச்சனைகள் நீங்கணும், செழிப்பு உண்டாகணும். இதெல்லாம் நல்லது. நல்ல ஈவுகள் கர்த்தரே செய்கிறாரு. கர்த்தர் இதில் பிரியமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் கரெக்டு தான், சரிதான். ஆனால் நிறைய நேரத்தில் அங்கேயே நின்றுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து வர்றதில்லை. ரைட். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ரைட். நம்ம ஒரு சரீரம் மாதிரி இருக்கிறோம்னு வேதவசனம் போதிக்குது. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, குறிப்பிட்ட வேலை இருக்குது. இப்போ காது நான் கண்ணோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது, இறங்க முடியாது இல்லையா? காதால் கண்ணோட வேலையை பார்க்க முடியாது. ரைட். இப்போ என் கரம் நான் காதோட வேலையை பார்க்க போகிறேன்ட்டு போக முடியாது. ஏன்னா கரத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை கரம் தான் செய்ய முடியும். காதால் கரம் பார்க்க வேண்டிய வேலையை செய்ய முடியாது. ரைட். கரத்தினால் காதோட வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அதை காதாக உருவாக்கி இருக்கிறாரு, இதை கரமாக உருவாக்கி இருக்கிறார். அப்போ நான் அந்த கரத்தினுடைய வேலையை, ரைட், நான் இப்போ கரமாக இருந்தேன். நான் தேவ சரீரத்தில், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் கரமாக இருக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த கரத்தோடைய வேலையை பார்க்குறதுக்கு முழு ஈடுபாடாக செயல்படணும். இப்போ நான் காதாக இருக்கிறேன் அப்படின்னா ஓகே, நான் காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அரவணைச்சு, ரைட், அந்த காதோட வேலையை பார்க்குறதுல ஈடுபாடாக இருக்கணும். ரைட். இப்போ கால் இல்லை எனக்கு காலாக இருக்கிறது பிடிக்கல, ரைட், நான் தலையாக இருக்க போகிறேன் அப்படின்லாம் போக முடியாது. ஏன்னா தலை இயேசு. நீங்கள் சரீரமாக யோசித்து பாருங்கள். தலையோடைய வேலையை காலால் பார்க்க முடியுமா? முடியாது. ரைட். ஏன்னா தலையில் மூளை இருக்குது, ரைட், நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, இங்கே கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கர்த்தர் அங்கே வச்சுருக்கிறார் தலையாக. இப்போ கால் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் காலுக்குள்ளே இல்லை. கால் என்ன வேலையை பார்க்கணும்னு கர்த்தர் நினச்சி அதை உருவாக்குனாரோ அந்த வேலையை பார்க்குறதுக்கான எக்யூப்மெண்ட்டு தான் அந்த காலுக்குள்ளே இருக்குது. தலை கால் வேலையை பார்க்க முடியாது, கால் தலை வேலையை பார்க்க முடியாது. ஆனால் இதில் ஒரு அற்புதம் என்ன, ஒரு அழகு என்ன அப்படின்னா, இந்த சரீரம் எஃபெக்டிவாக செயல்படுவதற்கு, இந்த சரீரம் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்குறதுக்கு தலை, கால், கை, காது, மூக்கு, கண், கிட்னி, லிவர், இருதயம், ரைட், இது எல்லாம் இணைந்து செயல்படணும். இணைந்து செயல்பட்டால் தான் ரைட் இந்த சரீரம் பார்க்க வேண்டிய வேலையை முழுசாக பார்க்க முடியும். ரைட். சரியான விதத்தில் பார்க்க முடியும். இதில் எது ஒன்று கோளாறானாலும் இந்த சரீரம் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட முடியாது. அதனால தான் பாருங்கள், தேவ சரீரத்தில் பங்காளிகளாக இருக்கிற
கிறிஸ்தவர்கள் நம்ம கர்த்தர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். சரி, ரட்சிக்கப்பட்டீங்க, நல்லது. பாவத்தை விட்டு விலகிட்டீங்க, நல்லது. விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். செழிக்க பழகி இருக்கிறீங்க, பிரமாணங்களை கற்றுக்கிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துவதற்கு முனைய வேண்டும். ரைட், அதில் நோக்கமாக வச்சு அதுக்கு நேராக பிரயாணம் பண்ணணும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ வழிமுறை, இதுதான் இயேசுவின் வழிமுறை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதில் ஈடுபாடுள்ளவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு காலத்தில் என்னுடைய நோக்கம் திட்டங்கள்லாம் வேறு. நான்லாம் சின்ன வயசில் அந்த ஒரு இன்க்ளினேஷன்ஸ் இருந்துருக்குது. ஆனால் வயசாக அதெல்லாம் மறந்தாச்சு. நான் ஸ்கூல் ஹை ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜில் அந்த பிகினிங் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என் நோக்கம், திட்டம், விருப்பம் எல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தோன்னே என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், திட்டங்கள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற பழகினேன். ஹல்லேலூயா. ஏன்? அதுதான் இயேசுவோடைய முறை, அதுதான் இயேசுவின் விருப்பம். இதை ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும் நினச்சிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பண்ணுற மகா பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தம் அப்படின்னா உடனே ஊழியம்க்கு ஈக்குவேட் பண்ணிடுவாங்க. கிடையவே கிடையாது. புரியுதா? சிலர் தான் ஊழியக்காரங்க. நீங்கள் பைபிளை போய் ஒழுங்காக படிங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? சிலர் தான் ஊழியக்காரங்க. அந்த 5 போதனையில் இருக்க அந்த 5 ஊழிய பதவிகள், அதாவது பதவின்னு சொல்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பார்த்திங்கன்னா சிலர், வேதம் அப்படியே சொல்லுது, சிலர் அப்போஸ்தலர்கள், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் போதகர்கள், சிலர் சுவிசேஷகர்கள், சிலர் மெய்ப்பர்கள், சிலர், எல்லாரும் கிடையாது. மற்றவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது. ரைட். இப்போ நம்ம எல்லாருமே இயேசுவை பகிர்ந்து கொள்ளலாம். அது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. ரைட். கொஞ்சம் பைபிள் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க, இந்த பொதிக்கக்கூடிய பலன் உள்ளவங்க கொஞ்சம் ஏதோ பைபிள் ஸ்டடி மாதிரியோ இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரியோ நடத்தலாம். ரைட். ஏன்னா அவங்களுக்கு கர்த்தருக்குள்ளே ட்ரெயின் ஆகிருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே ஒரு வாஞ்சை நாட்டம்லாம் இருக்குது. ரைட். ஆவியானவருடைய உதவியோடு அதெல்லாம் செய்யலாம். ரைட். எல்லாருமே போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாம். ரைட். எல்லாருமே ஜெபிக்கலாம். எல்லாருமே ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். எல்லாருமே ஏழைகளுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாம். எல்லாருமே ஊழியங்களை தாங்கலாம். எல்லாரும் செய்யக்கூடிய நற்கிரியைகள், பொதுவான நற்கிரியைகள் இருக்குது. அது யாருனாலும் பண்ணலாம், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும். ஆனால் அந்த அழைப்புன்றது வேறு. அது உங்களுக்கென்று கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற திட்டம். அதை நீங்கள் தான் செய்யணும். உங்கள் மூலமாக தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ரைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது என்னன்னு கண்டுபிடிச்சு இதை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் முயற்சி எடுக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சிலரை கர்த்தர் ஒரு இன்வென்டராக ஒரு இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அழைச்சிருப்பார், ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில். அது அழைப்பா? ஆமாங்க, அழைப்பு தான். அதெல்லாம் முக்கியம். இன்றைக்கி இன்டர்நெட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு, நான் எல்லாரையும் எல்லா கிறிஸ்துவ ஊழியங்களையும் சேர்த்து சொல்கிறேன், கோடான கோடி மக்களுக்கு வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறோம். உட்காந்த இடத்துல இன்றைக்கி வசனத்தை கேட்க முடியும். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் படாத பாடுபடுவோம் வார்த்தையை கண்டுபிடிச்சி கேட்குறதுக்கு, நல்ல புஸ்தகம் வாங்கிறதுக்கு, நல்ல ஒரு மெசேஜ் கேட்குறதுக்கு படாத பாடுபடுவோம். எங்கெங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி, ஒரிஜினல்லாம் கிடைக்காது நம்ம ஊரில். யாராவது ஒருத்தர் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருப்பாங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பியை நாங்கள் ஜெராக்ஸ் எடுப்போம். புரியுதா? யாராவது ஒருத்தர் செகண்ட் ஹேண்ட் ஒரிஜினலை காப்பி பண்ணி டேப் வச்சுருப்பாங்க, அந்த டேப்பை வாங்கி நான் காப்பி பண்ணுவேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி படித்தோம் தேவ வார்த்தை. இன்றைக்கி உக்காந்த இடத்துல வருது. ரைட். மெசேஜ், அருமையான மெசேஜஸ்.
உட்காந்த இடத்துல வருது. ஏன்? யாரோ ஒரு ஆள் தேவனுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். ரைட்? தன்னுடைய நேரம், தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் அந்த அந்த கண்டுபிடிப்புக்கு நேராக பயன்படுத்தி, ரைட், அதை கண்டுபிடிச்சி ஒரு ஆளுக்கு கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கி நம்மளாம் சுலபமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அநேகம் பேர் அந்த ஃபீல்டில் போய் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. எல்லோரும் எத்தனையோ பேர்கிட்ட லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு இருக்குது. இன்டர்நெட் இன்றைக்கி டிவியில் கூட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ரைட்? அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்? யாரோ செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் அவன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சா? இல்லை. அந்த காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கர்த்தர் எத்தனையோ பேரை பயன்படுத்தி இருக்கிறார். அவங்களுடைய உழைப்பெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நமக்கு உதவுது. அவங்க உழைச்சி அதுக்கு இடம் கொடுத்து அதெல்லாம் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம உட்காந்து இன்றைக்கி நான் ரோட்டில் போய் மைக்கை போட்டு மீட்டிங் நடத்த போகிறேன், ரைட்டில் லவுட் ஸ்பீக்கரை வச்சு ட்ராக் கொடுக்க போகிறேன், அப்படி அதை மட்டும்தான் நம்பி உட்காந்துருக்கணும். ரைட்? இன்றைக்கி எத்தனையோ பேரை நம்ம வந்து ஒரு 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 ப்ராட்காஸ்ட் மூலமாக, ரைட், ஒரு பாட்காஸ்ட் மூலமாக, இல்லை ஒரு 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 வீடியோ மூலமாக நம்மளால் தொட முடியுது. அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய உழைப்பெல்லாம் காரணம். இந்த கிறிஸ்தவர்கள் இதை மைண்டில் ஏற்றணும். இப்போ அவங்களாம் தேவ ராஜ்யத்திற்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு அவங்களுடைய பங்கை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு போதகனாக இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். ரைட்? எத்தனையோ டீச்சர்ஸு, ரைட், என் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரைட்? என்னோடய எல்கேஜி டீச்சர்லாம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நானும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தேன். ரைட்? எப்பயோ இருந்தவங்க. ரைட்? எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க முகம் ஞாபகம் இருக்குது, அவங்க பேச்சு, அவங்க செஞ்சது, சொல்லி கொடுத்தது, ரைட், அவங்களுடைய அந்த அந்த இறக்கம் ரொம்ப. அந்த மாதிரி ஒரு கேஜி டீச்சர் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு டீச்சரை நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த எல்கேஜி டீச்சர்ஸ், அந்த கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆளை நான் இன்னும் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவ்வளோ அருமையான டீச்சர் அவங்க இன்னும் எனக்கு நினப்பில் இருக்கிறாங்க. ஆளுவே. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொல்லி கொடுத்தவங்க, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல இம்பேக்டை கொண்டு வந்தவங்க, எனக்கு காலேஜில் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தவங்க, எனக்குள்ளே இருந்த தாளந்துகளை வளர்க்குறதுக்கு எனக்கே அது எனக்குள்ளே ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குதுன்னு எனக்கு காண்பிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, என் டீச்சர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ். சரி, நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கே எடுத்து காமிச்ச ஆட்கள் இருக்கிறாங்க. நான் வேலை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் எனக்கு என்னை மென்டர் பண்ண மேனேஜர்ஸ், எனக்கு மேலே இருந்த சீனியர் மேனேஜர்ஸ், ரைட், என்னால் இதெல்லாம் முடியும் அப்படின்னு எனக்கு காண்பித்த ஆட்கள் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ நான் இன்றைக்கி என்னால் ஒரு சில காரியங்கள்லாம் செய்ய முடியுது அப்படின்னா அது வந்து என்னோடய வேலை மட்டும் கிடையாது. எனக்கு உதவி செஞ்ச இத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தாங்க. ரைட்? அவங்க வேலையை அவங்க பார்த்ததுனால தான் எனக்குள்ள நன்மையான கிரியைகள், நன்மையான காரியங்கள் உள்ளே வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. பார்க்காதவங்கள நம்ம குறை சொல்கிறோம், அதை தூக்கி போடுங்க. ரைட்? நான் பார்க்குறாங்கல்ல, பார்த்தவங்கள யோசித்து பார்க்குறோமா? ரைட்? நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, பாருங்கள், கர்த்தருக்கு எல்லா இடத்துலையும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. கோயிலுக்குள்ளே மட்டும் கிடையாது, வெளியிலையும் ஆட்கள் தேவைப்படுறாரு கர்த்தருக்கு. கம்பெனிகளில், ஸ்கூல்ஸில், காலேஜஸில், கவர்மெண்ட்டில், ரைட், பிஸ்னஸ் ஏரியாவில், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில், ரைட், ஆர்மியில். புரியுதா? எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் ஆட்கள் தேவைப்படுறாங்க. கர்த்தருக்கு ஆட்கள் வேணும். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மனசை திறக்கணும் இதுக்கு. புரியுதா? பாருங்கள், யாரோ ஒருத்தர் பிரிண்டிங்கை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ரைட்? கர்த்தருடைய அந்த ஞானத்தை பெற்று அதை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க.
ரைட். அவங்க அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம பைபிளை வந்து உலகம் பூரா எடுத்துகிட்டு போகிறோம். ரைட். ஃப்ரீயாக கூட கொடுக்குறோம், காசு கூட வாங்குறது கிடையாது. ரைட். சும்மாவே கொடுக்குறோம். ஏன் முடியுது? யாரோ ஒருத்தர் தேவ ஞானத்துக்கு இடம் கொடுத்து அந்த பிரிண்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் யாரோ ஒருத்தர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐடியாவை கர்த்தர் இடத்துலேருந்து பெற்று அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை செயல்படுத்தியிருக்கிறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. மொபைல் ஃபோன் ஆரம்ப காலத்துலலாம் ஞாபகம் இருக்குதா? ரைட். செங்க கட்டியமாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பேஜரே அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆரம்ப காலங்களில். ரைட். ஒத்த ஃபோன் கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு செலவழிப்பாங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால தான் மெசேஜ் மேலே மெசேஜ் பார்க்க முடியுது. ரைட். இப்போ நாங்களும் ஊழியத்தில் அன்லிமிட்டட் டேட்டா இருக்கிறதுனால தான் மெசேஜஸ்லாம் அப்லோட் பண்ண முடியுது. ரைட். அதை உங்கள்கிட்ட கொண்டு வர முடியுது. அன்னைக்கு ரேட்டில் இன்றைக்கி ஊழியம் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரைட். யாரோ ஒருத்தர் சரி இன்றைக்கி இருக்கிறது பத்தாது, இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் யூஸபிளாக மாற்றுவோம், கொஞ்சம் இலகுவாக்குவோம், ஈஸியாக மாற்றுவோம் அப்படின்லாம் யோசித்து பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளாலெல்லாம் ஊழியங்கள்லாம் இப்படி ஈஸியாக பார்க்க முடியுது. ரைட். அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செஞ்சுருக்கிறாங்க. யோசிங்க. ரைட். இப்போ உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு சில காரியங்கள் வச்சிருக்கிறாரு. உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு பிரயோஜனத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக தன்னுடைய ஞானம், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய தயவு, தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். யோசிங்க, இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. இதான் முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி இயற்கையான இடங்களில் கர்த்தருக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஊழியக்காரர் கூட இல்லை, ஒரு நார்மலான விசுவாசிய கர்த்தர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், பாலியாங்கிச்சோவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப மகாபெரிய தேவ மனுஷன். ரைட். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். உலகம் பூரா கோடான கோடி பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாரு. ரைட். அவ்வளோ பெரிய தேவ மனிதன். ஆனால் அவர் எப்படி ரட்சிப்புக்குள்ளே வந்தார் தெரியுமா? ஒரு பெண் விசுவாசி அவர் வியாதியாக கிடக்கும்போது அவருக்கு போய் பைபிளை கொடுத்தாங்க. அந்த பைபிளை வாங்கி அது மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அவர் உலகத்தை அசைக்கிற ஒரு ஊழியத்தை செஞ்சார். ரைட். அவர் எங்கேயோ இருக்கிறார், இப்போ நான்லாம் எங்கேயோ இருக்கிறேன். அவருடைய ஒரு சில புஸ்தகங்கள்லாம் படித்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. ரைட். நிறைய நல்ல காரியங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். நான் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவர் எங்கே இருக்கிறாரு, நாங்கள் எங்கே இருக்கிறோம். ரைட். ஏன் வர முடிஞ்சிச்சு? யாரோ ஒருத்தர் புஸ்தகத்தை கண்டுபிடிச்சாங்க. புஸ்தகத்தை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ரைட். அதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அவர் போதனை அந்த புஸ்தகத்துக்குள்ளே போட்டு அந்த புஸ்தகத்தை இங்கே கொண்டு வந்து ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோசிங்க, இதெல்லாம் கர்த்தருடைய செயல்பாடு இந்த பூமியில். ரைட். இந்த 4 செவத்துக்குள்ளே மட்டும் நடக்கிறது கிடையாது, வெளியில் கொண்டு வரணும். we should come to the market place. அப்போ தான் இன்னும் அதிகமான பேரை நம்மளால் தொட முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள், காரியங்களெல்லாம் அப்போ தான் செயல்படுத்த முடியும். இது கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. பாருங்கள், நீங்கள் ஜோயல் ஆஸ்டின் குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மகாபெரிய ஊழியக்காரர். அவருடைய போதனைகள் எத்தனையோ கோடி பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்க அப்பா ஜான் ஆஸ்டின் பெரிய ஊழியக்காரர். இங்கே நம்முடைய வடக்கு இந்தியாவில் எவ்வளவோ நல்ல மிஷினரி ஊழியங்கள்லாம் பார்த்தாங்க. மற்ற இடங்கள் அவங்க அமெரிக்காவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே நார்த் இந்தியாவிலலாம் நிறைய ஊழியங்கள் மிஷன்ஸ்லாம் பார்த்தாங்க. ரைட். அவங்க அப்பா, அதாவது ஜான் ஆஸ்டின், அவர் எப்படி ரசிக்கப்பட்டார் தெரியுமா? யாரோ ஒருத்தர் ஒரு பையன் பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க கிளாஸில் ரைட் தேவ வசனத்தை எழுதுவானாம். ரைட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம். ரைட். மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம். அந்த பையன் அதை குறித்துலாம் கண்டுக்கலை. ரைட். அவருடைய வேலையாக அந்த பையன் அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு. ரைட்.
இப்படி போய் உங்கள் ஸ்கூலில் டெய்லி எழுது அப்படின்னு. அவர் வந்து அதை செஞ்சாராம் பாருங்க. அந்த பையன் வந்து அதை செஞ்சானா. மற்றவங்க பேச்சு கேலி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து ஜான் ஆஸ்டன் கூட உள்ளே போய் அவருடைய இருதயத்துக்குள்ளே போய் அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறி அவர் பையன் அவரை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஊழியங்களை பார்த்து எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஆனால் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது ஒரு பையனோட, ஒரு ஸ்கூல் பையனோட ஒரு உண்மையான கீழ்ப்படிதல். ஆவியானவர் அந்த பையனுடைய இருதயத்தில் வச்சதை அந்த பையன் அறிந்து கொண்டு செயல்படுத்தணும். அவ்வளோதான், ஒரு சின்ன வேலை. புரியுதா? இப்படி நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவனுடைய அந்த திட்டத்தை செய்யணும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி அசைன்மெண்ட் ஏதாவது கொடுத்தாருன்னா அதையும் செய்யணும். அப்படிலாம் செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த உலகத்தை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குட்டி குட்டி அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம்னா ஹல்லேலூயா, இந்த உலகத்தை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரதுன்னு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் எல்லாரும் செய்யணும், எல்லாரும் இணைந்து செயல்படணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்யணும். அப்படி எல்லாரும் இணைந்து செயல்படும்போது ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றும்போது, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற ஆரம்பிக்கும்போது இந்த கிறிஸ்துவின் சரீரம் ஒரு சரீரமாக ஒவ்வொரு அவயமும் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒவ்வொரு அவயமும் தனக்கு கொடுத்த அந்த வேலையை செய்யும்போது இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை நாம் அறிமுகப்படுத்துவது சுலபம். இந்த உலகத்தை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துவது சுலபம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிற காரியங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக நம்மளால் செய்ய முடியும். இதை காட்டிலும் பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளால் உண்டு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை செய்யணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் என்ன அதை கண்டுபிடிச்சி அதை செய்யணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்த்தா நம்ம மூலமாக கர்த்தர் மகிமையான விதத்தில் வெளிப்படுவார், மாபெரும் காரியங்களை செய்வார். இன்றைக்கி நம்ம செய்கிற காரியங்கள்லாம் அதுக்கு கூட கம்பேர் பண்ண ஒன்றுமே கிடையாது. நினப்புக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.